சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு தெரியுமா? காட்டுல பெரிய விலங்கு யானை, வலிமையானது புலி, வேகமானது சிறுத்தை. ஆனா இந்த மூன்றிலும் இல்லாத ஒரு தகுதி, இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தகுதி தைரியம். அந்த தைரியம் இருப்பதனால்தான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கு. பொதுவா விலங்குகள் அடிக்கடி வேட்டையாடி கொண்டே இருக்கும். ஆனா சிங்கம் அப்படி இல்லை. தேவைப்பட்டா மட்டும்தான் வேட்டையாடும். பசி எடுத்தா மட்டும்தான் அது வேட்டைக்கு கிளம்பும். அதுதான் ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. சிங்கத்தினுடைய குகையை போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்குங்க. மற்ற விலங்குகளோட குகை மாதிரி துர்நாற்றம் அடிக்காது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேட்டையாடிய அந்த விலங்கினுடைய மாமிசங்களை அப்படியே அந்த இடத்துல போட்டுரும். அதை தன்னுடைய குகைக்கு கொண்டு வராது. மற்ற விலங்குகள்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேட்டையாடிய விலங்கை தன்னுடைய குகைக்குள்ள எடுத்துட்டு போகும். ஆனா சிங்கம் அப்படி இல்லைங்க. நாளைய பற்றிய கவலை கிடையாது. தைரியம், என்னன்னாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் சிங்கம் காட்டுக்கு ராஜா. அப்படி வேட்டையாட கிளம்பும் பொழுது சிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பீரமான ஒரு கர்ஜனை செய்யும். பாத்திருக்கீங்களா? அது மற்ற விலங்குகளை பயமுறுத்துறதுக்கா இல்ல, நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அரச கட்டளை அது. ராஜாவாக இருப்பதற்கு கிரீடம் தேவையில்லை, பயம் இல்லாத மனம்தான் உண்மையான சிங்காசனம். சிங்கம் தன்னுடைய வலிமையிலே காலில் உள்ள நகங்களையோ அல்லது கூர்மையான பற்களையோ நம்பி இல்லைங்க. அது மனதளவிலே தான் ராஜா என்பதை அது நம்புகிறது. சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னா, நாம தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சிங்கம் உணர்ந்து இருக்கிறது. அதனால்தான் அந்த உணர்வு அதனுடைய பார்வைகளில், அதனுடைய கம்பீரமான கர்ஜனையில், அதனுடைய தோற்றத்தில், சிங்கத்தினுடைய நடையில் அது வெளிப்படுகிறது. அதனால்தான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது. தைரியம் இருந்தால் வெற்றி நிச்சயம்.